ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ஃபர்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கம்ஃபர்ட்ன்றது வந்து ஒரு அடிக்ஷன். ஸோ அது எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூலு, காலேஜு அண்டு வேலைக்கு போகிறது, இந்தமாரி எல்லா இதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இதை நீ செய்யும் லைஃப்பில் கம்ஃபர்டபுளாக இருப்ப, இது நீ செய்யும் லைஃப்பில் கம்ஃபர்டபுளாக இருப்ப, இதை நீ படி, உன் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி வந்து நம்மளோட மோட்டிவேஷன் எப்படி இருக்கும்னா, இது நீ செய்ய உனக்கு வந்து கம்ஃபர்ட் கிடைக்கும், இது நீ செய்ய உனக்கு கம்ஃபர்ட் கிடைக்கும், இப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பின் பண்ணி நிறைய விஷயம் இருக்கும். அண்ட் இதுக்கு நம்மளுக்கு கொடுக்குற பர்க்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சின்ன வயசில் வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்கான்ஷியஸாக வந்து நம்மளோட கம்ஃபர்ட்டை தான் வந்து நம்ம வந்து பர்க்ஸாக கொடுப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு நாய்க்குட்டியை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய் வந்து ரோல் ஓவர், ஸ்டாண்ட் ஆன் 2 legs அந்தமாரி நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணுறப்ப அதை நீங்கள் ஒரு 10 தடவை சொல்லணும். அது வந்து விளையாட்டுத்தனத்தில் வந்து ஒரு 4 தடவை செய்யும், அதுக்கப்புறம் செய்யாது. அப்போ நீங்கள் அது சொன்னால் அது செய்யணுன்னா என்ன பண்ணணுன்னா, அது எப்போல்லாம் கரெக்டாக செய்யுதோ அப்போ வந்து சின்னதாக ஒரு பிஸ்கட் கொடுப்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, ஓகே நம்ம கரெக்டாக செஞ்சால் நம்மளுக்கு பிஸ்கட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மைண்டு ட்ரெயின் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப, ஈவன் நம்ம ஒர்க் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ஃபர்ட் தான் நம்மளோட பர்க்ஸாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் நம்மளுக்கு வந்து பயங்கர கம்ஃபர்ட்லாம் கிடையாது. இந்த சென்ஸ் வந்து ஒர்க் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு சேலரி நிறைய கொடுத்தாலும் நம்ம மைண்ட் எப்போவுமே வந்து ஐயோ இது என்ன ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் வந்து கம்மி சேலரி ஒரே கம்பெனியில் ரொம்ப நாள் இருப்பாங்க. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து அந்த கம்பெனியில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அந்த ஒரு ஏன்னா தட் இஸ் வாட் ஆக்சுவலி மோர் அடிக்டிவ். அதான் நீங்கள் ஒரு பக்கம் வந்து ஒருத்தருக்கு வந்து காசு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அண்ட் இன்னொரு பக்கம் வந்து கம்ஃபர்ட்டாக அவர் வச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஏன்னா பணம் கிடைக்கிறது வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஒரு சின்ன ஒரு போதை இருக்குது அண்ட் அதெல்லாம் கரெக்டு. பட் அதில் என்னென்னா ஒரு கம்ஃபர்ட் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து உடம்பு ரீதியாக, மைண்டு ரீதியாக வந்து அதில் அந்த கம்ஃபர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து ஒரு அன்ஹாப்பினஸ் இருக்கும். வேறு இந்த இடத்துல வந்து போதிய அளவுக்கு பணம் இல்லை, பட் நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு பணம் இருக்குது. பட் மற்ற எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்குது. ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், நல்ல கார் எல்லாமே இருக்குது. ஆனால் பணம் பெருசாக கிடையாது அப்படின்னா தே வில் பி ஹாப்பி. ஸோ தட் இஸ் அ திங். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ நல்லா படி, உனக்கு வந்து கம்ப்யூட்டர் வாங்கி தரேன், கேம்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இந்த பர்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த பர்க்ஸ் எல்லாமே என்னென்னா, நம்ம வெளியில் போய் யார்கிட்டையும் போய் கம்ப்யூட்டர் கேம் விளையாட தேவையில்ல, வெளியில் போய் வந்து நம்ம அதை பண்ண தேவையில்ல, இங்கேயே பண்ணலாம். ஸோ இந்த கம்ஃபர்ட்டை தான் நம்ம வந்து பர்க்ஸாக நம்ம வாங்கிட்டுருக்குறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த கம்ஃபர்ட்ன்றது இட்ஸ் அன் அடிக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து வேலைக்கு வரோம் அண்ட் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து சில சமயம் ஒரு நல்ல கிளைண்ட் கிடைப்பாங்க, ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கும். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வந்து அதே சுச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே மனசு பிடிச்சிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மந்த்லி வர வேண்டியதெல்லாம் வருது, ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லை, கிளைண்ட் ஒரு நம்மளுக்கு ஈஸி கோயிங்கு. ஸோ நம்மளுக்கு ஒர்க் அது பட்டுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பிரெயின் வந்து புதுசாக ரிஸ்க் எடுக்கணும், புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து போகாமல் போயிடும். இது எங்கே போகுது பிரச்சனை அப்படின்னா வந்து, இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த கெங்கிஸ்கான் அப்படின்ட்டு ஒரு ராஜா வந்து என்ன பண்ணுவார், போய் எல்லா நாட்டையும் ஆக்கிரமித்து அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் வந்து மெயின் ஆளுங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிவிட்டு அங்கே ஒரு பப்பட்டாக ஒரு ஆளை வச்சுட்டு அந்த பப்பட்டாக இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நிறைய பேம்பரிங் கொடுத்துருவார். அதாவது அவர் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து என்ன லாவிஷாக கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஸோ இப்போ என்னென்னா, அவன் சொந்த காலில் நின்று அந்த ராஜ்யத்தை ஆளணும், இல்லை வந்து கெங்கிஸ்கானுக்கு ஆப்போசிட்டாக போகணும் அப்படின்னா ஒன்று அவரோட பகையை வின் பண்ணுறோம். ஸோ ஐ மீன் லைக் அவர் திரும்ப படையெடுத்து வந்து ஒரு கொலை பண்ணிடுவார், அது ஒரு விஷயம். பட் ரெண்டாவது விஷயம் வந்து இதுவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பப்பட் ராஜாவாகிடுவாங்க. அண்ட் அதே சமயத்தில் வந்து வேலை நடந்துடும். ஸோ இது வந்து ஒரு ராஜா இல்லை, நிறைய இடத்துல வந்து இந்த விஷயம் நடக்கும். இந்த பப்பட்டாக வந்து யாரையோ ஒருத்தங்களை வந்து வச்சுட்டு ஒரு ஆட்சி செய்கிறது அப்படின்றது நம்ம ஊரில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கம்ஃபர்ட்ன்றது வந்து ஒரு அடிக்ஷன் கைஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து இது எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ், பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, அப்புறம் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 10-15 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. அப்படின்னா இதுலேருந்து என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் வந்து சேலரி எல்லாம் போய் பே பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு பக்கம் வந்து நம்ம கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் ஃபண்டிங் இருக்கும், நம்ம கொஞ்சம் க்ரோ ஆகலாம். டிப்பிக்கல் பிஸ்னஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த மாடல் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 4 கிளைண்ட்ஸும் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சர்வைவில் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இப்போ நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஒரு ஏரியாவில் வந்து எனக்கு சார்ட் ஆஃப் லைக் கெட்டிங் கம்ஃபர்ட் அப்படின்னா அந்த நேரத்தில் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த நேரத்தை எடுத்து வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதோ, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணுறதோ, ஒரு கேம் டெவலப் பண்ணுறதோ அப்படின்றத பண்ணணும். ஸோ இது எங்கே போய் நிற்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அரௌண்ட் 2013 வந்து ஃபஸ்ட்டு நான் இன்னொரு கம்பெனி ஃபவுண்ட் பண்ணேன். அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அந்த மாதிரி 2 பேர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த மாதிரி 2-3 பேர் கூட பண்ணோம். அண்ட் அதுலேயும் இதேமாதிரி தான் சர்வீசஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம பிட் பண்ணுவோம். மாதம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு இன்கம், ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் தான் நம்ம சேலரி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ இப்போவும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ அதுவும் அதே மாதிரி தான். ஸோ அப்போ என்னென்னா, அப்போ நான் யூஸ்வலாக வந்து நான் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னா வந்து என்னோடய டீமுக்கு வந்து என்னோடய பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து எவ்ரி மந்த் வந்து நம்ம பண்ணுறத வந்து ஃபஸ்ட்டு பெட்டராக பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்து அதில் நம்ம ஒன்ஸ் கம்ஃபர்டபுளாக ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சேவ் பண்ணுற டைம் எடுத்து வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஆப்போ கேமோ ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கையில் ரீசோர்ஸஸ் இருக்காங்க. ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்ஸ் இருக்காங்க, iOS டெவலப்பர் இருக்காங்க, வெப் டெவலப்பர் இருக்காங்க, நம்மள்ட்ட எல்லாமே இருக்காங்க, டிசைனர்ஸ் இருக்காங்க, UI UX இருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளால் வந்து இன்ஹவுஸாக வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆப் கேம் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம டைம் கிடைக்கிறப்பலாம் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அண்ட் இது என்னென்னா, அந்த டைம்லேயே வந்து நிறைய குட்டி குட்டி கம்பெனிஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லோரும் ஆரம்பித்தாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் வந்து எப்போவுமே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து சொல்லுவேன், எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாரிலாம் பேசுவேன். அண்ட் டிப்பிக்கலி பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இந்தியன் ஸ்டார்ட் அப் ஸ்மால் பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஏதோ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு ERP CRM வச்சுக்கிட்டு அதை வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு லைஃப் ஒரு பக்கமாக ஓடும். ஆனால் அது பெரிய லெவலில் ஸ்கேல் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மொபைல் ஆப் பண்ணுறது. ஸோ அந்தமாரி அந்த ஆப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பெனிஸ், ஒரு சின்ன கிளைண்ட் கிட்டே நீங்கள் விற்க முடியுமே தவிர ஒரு பெரிய கிளைண்ட்ஸ் கிட்ட போய் நீங்கள் விற்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த கம்பெனிஸும் வந்து அது ரொம்ப டைம் ஒரு எஃபர்ட் போட்டு அது கொஞ்சம் பெட்டரான ப்ராடக்டாக பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் இன்ஃபீரியரான ப்ராடக்டாக தான் இருக்கும். அண்ட் இதுதான் டிப்பிக்கலாக நடக்கும். ஸோ என்னாச்சு, எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அக்ரெசிவாக இல்லை அப்படின்னா வந்து எனக்கு அந்த இடத்துல இருக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ அப்போ என்னாச்சு, வந்து இந்த புது கம்பெனி வந்து ஆரம்பித்தேன், வெர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் அதை ஆரம்பித்தேன். ஸோ அதை ஆரம்பிக்கிறப்ப நான் யோசித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து கோவிட் வருமோ வராதோ, பட் இந்தமாரி ஒரு டஃப் டைம்ஸ் வரும். ஸோ அப்போ வரப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு திடீர்னு வந்து அந்த கிளைண்ட்ஸ் இல்லை, யாரும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இன்கம் மேனேஜ் பண்ணுவோம்? எப்படி வந்து ஸ்டாஃப்ஸுக்கு பே பண்ணுவோம்? நம்ம இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கோம், நம்ம இந்தியாவில் இருந்தாலும் கொஞ்சம் வீடு ரெண்டெல்லாம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எல்லாமே காஸ்ட்லி, எப்படி நம்ம வந்து சர்வை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து என்னோடய பிளான் என்ன அப்படின்னா வந்து ஒரு 2014-15 அந்த டேட்டில் இருந்து நான் பிளான் பண்ணேன். இந்தமாரி வந்து ஒரு 2018-2017 எண்டில் வந்து என்னோடய ஃபுல் டைம் ஒர்க்கை நான் குவிட் பண்ணிட்டு ஃபுல்லாக நான் பிஸ்னஸில் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. கரெக்டாக 2018 வந்து வேலையை வந்து குவிட் பண்ணேன். அண்ட் ஸோ அந்த ஒரு விஷயம் சொன்னபடி நடந்துச்சு. அதுக்கேற்ற மாரி கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அந்தமாரி உள்ளார வந்தேன். அண்டு செகண்ட் விஷயம், நான் என்ன டார்கெட் வச்சுருந்தேன்னா ஒரு பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அது வந்து மல்டிபிள் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறதோ இல்லை வந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதோ அந்தமாரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுருந்தேன். ஸோ அப்போ நான் வந்து பிளான் பண்ணது என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து நிறைய ஆப்ஸ் பண்ணணும், குட்டி குட்டி ஆப்ஸ் வந்து பண்ணணும். சும்மா அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறது, வீடியோ எடிட்டரு, அண்ட் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடிட்டரு, ஃபோட்டோ ஸ்கிரிப்லரு, அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அரௌண்ட் 200 ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் மட்டும் பண்ணியிருக்கோம், வெர்ச்சுவல்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டில். அண்ட் இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து இப்போ வந்து வெர்ச்சுவல் ஸ்டுடியோஸில் வந்து ஒரு 30 கேம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணதில் வந்து ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 50-60 கேம்ஸு, மித்ததெல்லாம் ஆப்ஸ் இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைமிலேருந்து ஸோ ஒரு பக்கம் வந்து ஆப்ஸ் கேம்ஸ் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 250-300 வந்து எங்களுக்காகவே நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு, ஒரு ஆட் ரெவென்யூ அந்தமாரி வந்துட்டுருக்கு. அதில் ஒரு கேம் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் டவுன்லோட்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இனிஷியேஷன் எடுக்கலை, இதுக்கான முயற்சி எடுக்கலை, அண்ட் இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்கலை அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்து மற்ற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. முக்கால்வாசி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இது பண்ண மாட்டாங்க. அதாவது ஒன்று நீங்கள் சர்வீசஸில் இருப்பாங்க, இன்னொன்று வந்து ப்ராடக்ட்ஸில் இருப்பாங்க. இப்போ இந்த ஜோகோ, கூகுள் அவங்களாம் வந்து ப்ராடக்ட்ஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இப்போ இதே வந்து CTS, TCSலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு என்டர்பிரைஸ்க்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் பொதுமக்களான உங்களுக்கு யாருக்குமே அதில் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியாது. இது ஜோஹோ அண்ட் கூகுள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஃப்ரெஷ் டெஸ்க் இவங்கெல்லாம் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி.
ஸோ இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு வந்து ப்ராடக்ட் பேஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பண்ணோம். ஸோ இவங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட்டை ரன் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு பயோனியர் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும், ஒரு ஆள் இருக்கணும், ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி இருக்கணும். அவங்க அந்த ப்ராடக்ட்டை பற்றி யோசிக்கணும். ஸோ 10 ப்ராடக்ட்டில் ஒன்றா இப்போ மைக்ரோசாஃப்ட்டை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரீசன் என்னென்னா பில்கேட்ஸ் வந்து ஹெல்மில் இருக்கிறப்ப அந்த கம்பெனி வந்து ரோஸ் ஆச்சு. இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட். அதனால தான் மற்ற கம்பெனி அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிறைய டாப்பிக்கை டிவேட் பண்ணுறோம். ஸோ இப்போ கோயிங் பேக் டு திஸ் ஒன். ஸோ அப்போ என்னாச்சு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வீசஸ் சைடு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதில் கிடைக்கிற கொஞ்சம் இன்கம்மு அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்து அண்ட் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து டிசைன் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் எப்போல்லாம் டிசைனர்ஸ் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்கள வச்சு டிசைன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு டெவலப்பர்ஸ் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போல்லாம் பண்ணி வந்து ஆப் ஸ்டோரில் போடுறது. இப்போ என்னாச்சு, எங்கள்கிட்ட வந்து ஒரு 300 ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு கிளைண்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறாப்புல. அண்ட் ஒரு கிளைண்ட் வந்து நாங்கள் சொல்கிறாங்க இந்தமாதிரி நாங்கள் வந்து இவங்களுக்கு வேலை செஞ்சுருக்கோம், இதுதான் எங்களோட ஆப் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அடுத்தது நாங்கள் போகிறோம். ஸோ நாங்களும் சொல்கிறோம் அவங்கள்ட்ட வேலை செஞ்சுருக்கோம், அது சேம் அவங்கள மாரி நாங்களும் கொஞ்சம் பேருக்கு வேலைலாம் செஞ்சுருக்கோம். அண்ட் இதுதான் எங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் எங்கள்கிட்ட ஒரு 300 ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இது 2 வருஷத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து டிசைன் வைஸ் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். 2 இயர்ஸில் வந்து எங்களோட சைஸ் ஆஃப் கம்பெனிஸே உலகத்தில் யாராவது ஒருத்தங்களாவது அவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பற்றி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனிஸில் எந்த கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைக்க சான்சஸ் அதிகம். ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் வந்து இன்னொன்று என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து இந்த கம்பெனியோட க்ரோத்தில் வர ஒரு இன்கமில் சின்னதாக அடுத்தது கம்பெனிஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் ஒன்று தான் வந்து வர்ச்சுவல் இம்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஹரிகுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று, ஒரு இ-காமர்ஸ் ப்ராடக்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இந்த கார் பெட்லாம், ஸ்போர்ட்ஸ் கார் பெட்லாம் அதில் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருப்பேன். ஸோ அது ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் வர்ச்சுவா ஹப் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஆக்சுவலி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது வீடியோஸ்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அது பண்ணோடனே சென்னையில் இப்போ லான்ச் பண்ணுறோம். ஸோ அது பண்ணோடனே அந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த இன்கம் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் என்ன இருந்துச்சோ அதை எடுத்து இந்தமாரி குட்டி கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து அட் ஒன் பாயிண்ட், ஸோ லெட்ஸ் சே நெக்ஸ்ட் இயர் அந்தமாரி போகிறப்ப வர்ச்சுவல் டெக்னாலஜிஸில் வந்து ஏதாவது ஒரு க்ரோத் கம்மியாச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்து வர்ச்சுவல் இம்போர்ட்ஸ் இருக்கும், இல்லை வந்து வர்ச்சுவல்டெயின்மெண்ட். அதில் தான் நாங்கள் வந்து ஒரு 300 ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 80 ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அண்ட் ஒரு 40 யூடியூப் சேனல்ஸ், சின்ன சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சின்னதாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்தமாரி மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அந்த இன்கம் வந்து ஒரு கம்பெனியில் ட்ராப் பண்ணாலும் இன்னொரு கம்பெனியில் வந்து அது காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த லாஜிக். ஸோ அதாவது நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறப்ப இதை நான் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்நேரத்துக்கு வந்து இட் வுட் ஹவ் பீன் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இந்த நேரத்துக்கு வந்து எனக்கு இப்போ இந்த யூடியூப் வீடியோ பண்ணுறதுக்கு கூட எனக்கு டைம் கிடச்சிருக்காது. ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் நானே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா அந்த காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இன்கம் வந்து கம்மியாச்சு அப்படின்றதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்து நானே ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் நைட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் அ திங் கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும். ஸோ அந்த இடத்துல வரப்போ கண்டிப்பாக செம்ம அடிக்டிவாக இருக்கும். அந்த இடத்துலையே அப்படி நம்ம இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், அப்படியே லைஃப் போயிடாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் மை சஜஷன் இஸ் அந்த டைமில் இருக்கிறப்ப அந்த கம்ஃபர்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் எப்படி என்னோட இவ்வளோ ஒரே ஒரு கம்பெனியில் எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன கம்ஃபர்ட்டை வச்சு இத்தனை குட்டி கம்பெனிஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 300 ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வருது. இப்போ அதே கம்ஃபர்ட் ஜோனை யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு யூடியூப் சேனலும் பண்ணி கிட்டத்தட்ட 600 வீடியோ ரீச் பண்ணுறோம் அண்ட் அதுலேயும் ஒரு இன்கம் வருது. ஸோ இது எல்லாமே வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோனில் அண்ட் அந்த நேரத்தில் வந்து நான் கம்ஃபர்ட்டாக இல்லாமல் அந்த கம்ஃபர்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு கிடைச்ச ரிவார்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஸோ அதுதான். ஸோ தட்ஸ் அ திங் கைஸ். ஸோ ஹோப் யூ லைக் இட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்ச் அப் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். சியர்ஸ்.